Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு நல்லா சூப்பரான ரெமெடி வச்சு நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக பண்ணுறதுக்காக டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து முல்தானி மிட்டி, அடுத்து தக்காளி. முல்தானி மிட்டி வந்து ஆயில் ஸ்கின் இருந்தால் கூட நம்மளுக்கு நல்லா பிரைட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்குது. ஓப்பன் போஸ் இருந்தால் கூட நம்ம கண்டினியூவாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டு இருக்கிறேன், அது வேண்டால் கூட போய் பாருங்க. நம்மளுக்கு ஓப்பன் போஸ் கூட அது நம்ம ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாக்கா கரெக்டாக நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். தக்காளி வந்து நம்ம முகத்தில் இருக்கிற அந்த ஃபுல் அழுக்கெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது, நல்லா ஒரு பிரைட்னஸும் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் அதுக்கு அடுத்து வந்து ஹனி சேர்க்குறோம். ஹனி சேர்க்குறது நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. இது 3 பொருளை வச்சு நல்லா சூப்பரான உங்களுக்கு ஃபேஸ் பேக் எப்படின்னு சொல்லிட்டுன்னு காட்டுற வாங்க போகலாம். இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு முல்தானி மிட்டி தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் முல்தானி மிட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கலாம். இருந்தாலும் நான் 1 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தக்காளியில் தேவையான அளவுக்கு ஒரு பாதி தக்காளி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பாதி தக்காளி வேற இந்த ஜூஸை மட்டும் லைட்டாக நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த விதெல்லாம் வந்துச்சுனாக்கா எடுத்துடலாம், இல்லை வேந்தால் கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தக்காளி. அடுத்து வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2-3 ட்ராப், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி. இப்போ இது 3 பொருளை வச்சு நல்லா கலக்கிக்கணும். உங்களுக்கு தேவையான இன்னும் கூட ஹனி கொஞ்சம் தான் எடுத்துக்கோங்க. தக்காளி ஜூஸு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணல. இப்போ நான் எடுத்த இந்த தக்காளி ஜூஸு கரெக்டாக இருக்குது எனக்கு. நம்ம இந்த மாதிரி இது மிக்ஸ் பண்ணும்போது அந்த தக்காளி இருக்கிறது அந்த விதைகள் கூட அப்படியே நீங்கள் நசுக்கி பாருங்க. அது அப்படியே நசுங்கலைன்னா நீங்கள் போடும் போது நம்ம கையில் அப்படியே டச் ஆகும் எடுத்துக்கலாம், இல்லை அது ஸ்கின்ல உக்காந்தா கூட ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி நம்ம முகத்தில் இருக்கிற அந்த டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. அது இல்லாமல் எனக்கு வந்து அக்கா சமையல் வீடியோ உங்களது எந்த சேனலு அப்படின்னு கேட்டிருந்தீங்கோ. சிஸ்டர், நான் சமையல் வீடியோ வந்து எதுவுமே போடல. நான் வேறு பியூட்டி கிச்சன் டிப்ஸுன்னு தான் போட்டிருக்கிறேன். அதனால நம்ம எது ஒரு வாங்கிட்டு வந்து எந்த பொருள் இருந்தாலும் நம்ம டேபிள் மேலே எங்கே வேண்டாலும் நம்ம வைக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு சமையல் வீடியோ நான் சமையலெல்லாம் போடல, வேறு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக் டிப்ஸுன்னு தான் போட்டிருக்கிறேன். அதில் வந்து இப்போ நம்ம எந்த ஒரு வெளியே பொருள் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம ஹாலில் இல்லை டேபிள் மேலே எங்கன்னா வைக்கிறோம். அது எங்கே வச்சாலும் நம்ம எடுத்துன்னு வந்து வைக்கிறது கிச்சனில் தான். அதனால நம்ம எது இருந்தாலும் சாப்பிட்ற உணவை சரி என்னாமல் நம்ம யூஸ் பண்ணாலும் அது கிச்சனில் தான் இருக்குது. மற்ற பொருளெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம வேறு எது யூஸ் பண்ணுறோம் அங்கே வச்சுக்கலாம். ஆனால் சாப்பிட்ற பொருளை நம்ம கிச்சனில் என்ன எடுத்துனா கிச்சனில் வச்சுட்டு நம்ம கிச்சனில் தான் எடுத்துன்னு வரோம் இல்லைங்களா, எது இருந்தாலும். அதனால கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம அழகு பண்ணிக்கிறதுக்கும் சரி, நம்ம சாப்பிட்ற நம்ம உடம்பு உணவும் சரி எல்லாமே கிச்சனில் தான் தயாராகுது இல்லைங்களா. நல்லா ஒரு நம்ம சாப்பிட்ற பொருளும் சரி எது இருந்தாலும் நம்ம கிச்சனில் தான் தயார்படுத்துகிறோம் இல்லைங்களா. அதுக்கு தான் பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக் டிப்ஸுன்னு நான் போட்டிருக்கிறேன் டைட்டில். அதனால நம்ம ஏன் ஒரு பியூட்டி கிச்சன்னாக்கா நான் சமையல் எதுவுமே வீடியோ போடல. சிஸ்டர், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி உங்களது சமையல் வீடியோ ஏதோ சேனல்லே எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பசங்க சாப்பிடாத பொருள் இந்த காய் பழங்க சாப்பிடாத சிஸ்டருங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என் பையன் காய்ங்க சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி பழங்க சாப்பிட்றது, இந்த மாதிரி 2-3 சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தால்தான் நான் அந்த பழத்துலேயே இல்லை காய் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க, இந்த மாதிரி ஜாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு
நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதனால் அது பார்த்துட்டு நான் சமையல்லாம் இன்னும் எதுவும் தயார் பண்ணல. அது இல்லாமல் நான் சமையல் வீடியோ போடல. வேறு ஃபேஸ்க்கோ நம்ம அழகுப்படுத்துறதுக்கோ நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக சில பொருளுங்க குடிக்கிறதுக்கும் முகத்துக்கும் ஃபுல் பாடிக்கு இந்த மாதிரி டிப்ஸு தான் உங்கள்கிட்ட நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தக்காளி சாறு ஜூஸு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷமாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலக்கிட்ட பிறகு நம்ம முகத்துக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து ஒரு 15 நிமிஷம் மினிமம் விடுங்க. அது நல்லா காயும் போது கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம முகத்தில் அங்கங்கே மேலே இது பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் டிஷ்யூ பேப்பர்லேயே இல்லை நார்மல் தண்ணியில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எவ்வளோ ஒரு பிரைட்னஸாக எவ்வளோ ஒரு சூப்பரான லுக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு பாருங்க. வேறு முல்தானி மிட்டி, தக்காளி, அடுத்து ஹனி, இது 3 பொருளை வச்சு தான் சூப்பரான ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கும் போது இந்த வெயில் டைம்லலாம் இந்த மாதிரி நல்லா அப்பப்போ முகத்துக்கு நம்ம இந்த டேன் ரிமூவ் பண்ணலாம், ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் போடுறேன். இது வந்துட்டு நல்லா நம்ம முகம் நல்லா சில்லுன்னு நல்லா ஒரு மாதிரி கூலிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கிது. சும்மா இருக்கும் போது கூட நீங்கள் தக்காளி இப்போது இது வேஸ்ட்டுன்னு போட்டுடாதீங்க. இந்த தக்காளியை வந்து இந்த பேக் போடுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்கள் முகத்தில் இப்போ இந்த ஜூஸ் எடுத்துகிட்டோ இருந்தாலும் இதில் இன்னும் ஜூஸ் இருக்குது. உங்கள் முகத்தை நல்லா கழுவினுன்ட்டு இந்த தக்காளியில் ஃபஸ்ட்டு நம்ம முகத்தில் அந்த டேன் நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா இது முகத்தில் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்கள் முகத்தை இல்லை ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்கள் முகத்தை கழுவிடுங்க. கழுவிட்ட பிறகு அப்புறமா இந்த பேக்கை யூஸ் பண்ணுங்க. அதுதான் இந்த பேக் ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்கு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயும் இந்த தக்காளியே நீங்கள் உங்கள் முகத்துக்கு நல்லா ஃபுல்லாக மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு நீங்கள் கழுவிக்கலாம். இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நம்ம முகத்தில் இருக்க அந்த சன் டேன் எல்லாம் ஃபுல் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது தக்காளியில். நான் ஏற்கனவே உங்களுக்கு தக்காளியிலேயோ வீடியோஸ் போட்டுருக்கேன், பாருங்க. நல்லா சூப்பரான பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் பேக்கு ரெடி. அப்புறமா எனக்கு சமையல் வீடியோ இருக்குதான்னு கேட்ட சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸு. என்னுடைய சமையல் வீடியோ இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, அது ஒரு பெரிய எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நான் இந்த ஃபேஸ் பேக்கு வீடியோ அப்புறமா பசங்களுக்கு சில ஜாம்கோ இந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ரெடி பண்ணுறது. ஏன்னா இப்போ இந்த சம்மர் சீசனில் வந்து நம்ம இப்போ விரும்பி எந்த ஜூஸ் இருந்தாலும் எந்த பழம் இருந்தாலும் சாப்பிடலாம். கோல்டோ சரி ஹீட்டோ சரி கரெக்டாக ஈக்குவலாக கண்ட்ரோல் ஆகும். மற்ற டைமில் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இது தான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி பசங்களுக்கும் நான் சில ஃப்ரூட்ஸுங்க மிக்ஸ் பண்ணி வெஜிடேபிள்ஸ்லேயோ இந்த மாதிரி ஜூஸுங்க போட்டு கொடுங்க. பெரியவங்களும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அந்த அளவுக்கு நான் வீடியோஸும் போட்டுருக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. நான் சமையல் வீடியோலாம் போடல சிஸ்டர். அப்படி நான் சமையல் வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த சேனலில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. இன்னும் எனக்கு இந்த சேனல்லே எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர் அவ்வளோ வியூஸ் மற்றும் ரொம்ப ஒரு லேக் டச் ஆகிற அளவுக்கு எனக்கு வியூஸ் இருக்குது. இருந்தாலும் இன்னும் 1 இயர் ஆகல நான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி. அதனால எனக்கு வியூஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா எனக்கு வந்து இருக்குது, கமெண்ட்ஸ் வந்து இருக்குது, ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸு, என் சிஸ்டர், பிரதர்ஸ், ஆண்டி, அங்கிள், இந்த மாதிரி பெரியவங்க சின்னவங்க எல்லாமே வயசாக இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாத்துக்கும் என்னை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஏன்னா ரொம்ப பேர் நான் யூடியூப் சேனலை பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் ஆகுது, வியூஸே வரல, நான் என்ன பண்ணுறது சொல்லிட்டு வேறு சேனல் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனல் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் சேனல் ஓப்பன் பண்ணுறேன்னு. நான் இந்த நெக்ஸ்ட் சேனலில் எதுவுமே நான் ஓப்பன் பண்ணல. முயற்சி பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, அதனால் முயற்சி பண்ணின்னுக்கிறேன். இதில் எனக்கு பலன் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்ல. சில பேருக்கு முகத்துங்களுக்கு உடம்புங்களுக்கு இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் எந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான இந்த மாதிரிலாம் என்னால் முடிஞ்சிருந்து
நான் வீடியோஸ் போடுறேன். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இதனால எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து இது பண்ணல. அதனால நான் சப்ஸ்கிரைபர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கோ, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கல. எனக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது, வியூஸ் கம்மியாக தான் வந்துருக்குது, எனக்கு வியூஸை பாருங்க என் சேனலில் நான் உங்களை கேட்கல. உங்களுடைய விருப்பம், பார்த்தாலும் சரி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். நான் எதுவுமே சொல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வியூஸ் வந்து இருக்குதுன்னா என் சேனலு நான் போடுற வீடியோஸும் ரொம்ப பேருக்கு விருப்பம் இருந்து அவங்க பார்க்குறாங்க. எனக்கு நல்லா வியூஸ் தான் வந்திருக்குது. நான் சப்ஸ்கிரைபர் மற்றும் எனக்கு 102 பேர் தான் சப்ஸ்கிரைபர் ஆகிக்கிறாங்க. நான் இன்னும் இது சேனல் ஓப்பன் பண்ணி April 17 வந்தால் தான் 1 year ஆகுது நான் ஓப்பன் பண்ணி. நான் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு வியூஸ் வரும்னு நான் நினச்சி பார்க்கல. என் யூடியூபு வீடியோஸு, ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸை பார்த்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கிது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.